நாம் தற்போது பார்க்க இருப்பது 2024ஆம் வருடத்திற்கான வருடாந்திர பலன்களை பற்றி பார்க்க இருக்கின்றோம். நிலையான கிரகங்கள் என்று சொல்லப்படுகின்ற சனி, ராகு, கேதுக்கள் இவை ஓரளவு நல்ல நிலையிலேயே இருக்கின்றது. மேலும் நான் சொல்லுகின்ற பலன்கள் எல்லாமே கோச்சார ரீதியிலான பலன்களே. உங்களுடைய துல்லியமான பலன்களை பற்றி நீங்கள் பார்க்கணுன்னா உங்களோட தசா, புத்தி, அந்தரம், சுட்சமம் இதெல்லாம் பார்க்கணும். அப்போ தான் அதற்கான துல்லியமான பலன்கள் நமக்கு கிடைக்கும். இதை பார்க்கணுன்னா உங்களுடைய பிறந்த நேரம், தேதி இது நமக்கு கிடைக்கணும். அப்படி யாராவது பார்க்கணுன்னு விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற அந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணும்போது உங்களுக்கான பலன்களை நம்ம சொல்லலாம். கடகராசி அன்பர்களுக்கு கடகராசி இந்த 2024ஆம் வருடம் கடகராசி எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்குற பட்சத்தில் கடகராசி இன்னைக்கு அஷ்டமத்து சனி போயிட்டு இருக்குது. மிகப்பெரிய பிரச்சனையை சந்திக்கக்கூடிய ஒரு இந்த காலகட்டம் தான். என்னடா நீ புதுசாக சொல்லிட போற அப்படின்னு நீங்கள்லாம் யோசிக்கிறது எனக்கு புரியுது. அதே சமயத்தில் 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்தில் ராகு போகிறதும், 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய முயற்சி, தைரியம், வீரியம் என்று சொல்லக்கூடிய 3ஆம் இடத்துல கேது போகிறதும் உங்களுக்கு ஒரு சாதகமற்ற பலன்களையே சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு தான். அதே சமயத்தில் இன்னைக்கு கோச்சார ரீதியாக 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சுக்கிரனோட வீட்டுக்கு குரு வரப்போறாரு. அது எந்த மாதிரியான பலன்களை தரும்? 11ஆம் இடம்ன்றது லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடம். அப்போ 11ஆம் இடத்துல குரு வர்றது சுப காரியங்கள் நடக்கிறதுக்கான விசேஷங்கள் அமையும். அதே சமயத்தில் பர்டிகுலராக பெண்களுக்கான விசேஷங்கள், பெண்களுக்கு நிறைய விசேஷங்கள் அமைகிறதுக்கான வாய்ப்புகள், நல்ல விசேஷங்கள் அமைகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்கு. அதே சமயத்தில் 9ஆம் இடத்துல ராகு போகிறதும் 3ஆம் இடத்துல கேது போகிறதும் உங்களுக்கு சாதகமற்ற பலன்களையே தான் சொல்லும். ஏன்னா 9ஆம் இடம்ன்றது தகப்பனார் ஸ்தானம், பாக்கியஸ்தானம். உங்களோட மூத்தவர்கள், அதாவது வயதில் மூத்தவர்கள் உங்களோட வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரு சில உடல் உபாதைகளை தரலாம். அதே சமயத்தில் 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துலையும் அந்த கேது போகிறதும் ஒரு சில பிரச்சனைகள் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான். எதுவாக இருந்தால் கூட சுக்கிரனோட வீட்டுக்கு குரு வர்றது வீட்டில் ஒரு நல்ல விசேஷங்கள் அமைகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். வீடு கட்டலாம், வண்டி வாகனங்கள் வாங்கலாம், நகை நட்டு சம்மந்தப்பட்ட பொன்பொருள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதே சமயத்தில் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. கடகராசி அன்பர்களுக்கான பரிகாரம் அப்படின்னு நம்ம பார்க்குற பட்சத்தில் துளசி மாடம் வச்சு வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது. அதே சமயத்தில் பக்கத்தில் ஏதாவது ஒரு விநாயகர் கோவிலுக்கு சென்று அங்கே நீங்கள் எருக்க மாலை போடுறது ரொம்ப அற்புதத்தை தரும்.